லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவ பண்ண ஃப்ராடு தன்னை புரிஞ்சுதான் சொந்த அக்காவே இவளுக்கு ஆரத்தி எடுக்க வரல. ஏங்க, இவ பக்கத்து நியாயம் என்ன பாத்துட்டீங்கன்னு இவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கேளுக்கா. சுபா, வெற்றி, செந்தில் எல்லாரும் உள்ள போங்க. உள்ள போங்கன்னு சொன்னேன். இந்த பாரு ஜெயா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. நீங்க பண்றதை விடுவா? ஜெயா, நான் சொல்றத கேளு. கௌதம்க்கு இந்திரா தான் சரியா வருவா. நான் எல்லா விதத்திலும் யோசிச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படி நீங்க சொல்றீங்க? இங்க யாரு சரி தப்புன்னு கௌதம் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. ஜெயா, மாமா ப்ளீஸ். அத்தை வேண்டாம், எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். மாமா, நீங்க எனக்காக பேசின வரைக்கும் போதும். நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா ப்ளீஸ் போங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க இப்ப என்ன உள்ள விட மாட்டீங்க, அப்படிதானே? என்னடி அத்தை, நீ என் வீட்டுக்குள்ள இப்ப இல்ல, எப்பவுமே வர முடியாது. வெளியே போடி. அத்தை, என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பிட்டீங்கல்ல? நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்களே உங்க வாயால என்ன உள்ள வான்னு சொல்லி கண்டிப்பா கூப்பிடுவீங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே இப்படியே சாப்பிடாமலே உட்காந்துருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி. என்ன என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா? நீ யார் எங்க வீட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு? இங்க பாரு, உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு கோலபெரி வருது. ஒழுங்கா எந்திரிச்சு போயிடு. போன்றல கௌதம், விடு. ஏதோ தெருவுல திரியறது உட்கார்ந்து இருக்குன்னு நினைச்சுக்குவோம். இவளுக்காகலாம் போய் நம்மள நாமே தரம் தாழ்த்திக்க வேண்டாம். வெக்கம் கெட்டவ. சி, நீ வாக்க நம்ம போலாம்.
காவ்யா, என்னம்மா இது? அத்தை மத்தவங்கள அண்ணா புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயும் இப்படி பண்ணலாமா? இந்திரா நம்ம வீட்டு பொண்ணுமா, அவளை நீயே இப்படி கைவிட்டா இப்படி? அழறது நிப்பாட்டு ஃபர்ஸ்ட். இல்லக்கா, அவ என்ன ஏமாத்திட்டா. என்னம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அவ உன் தங்கச்சிமா. இல்லக்கா, அவ என் தங்கச்சியே இல்ல. அவ என் தங்கச்சியா இருந்திருந்தா இந்நேரம் அவ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி இருக்க மாட்டா. எனக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்தி இருப்பான். நான் அவகிட்ட அவ்வளவு தூரம் நீ இந்த வீட்டுக்கு வேண்டான்னு படிச்சு படிச்சு சொல்லியும் வீம்புக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா என்ன அர்த்தம்? அவ எல்லாம் உனக்காக தான் காவியா பண்ணிருக்கா. ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம அவ மேல இவ்ளோ கோவமா இருக்கியே. சொல்லுங்கக்கா, என்ன அர்த்தம்? சரி, புரியுது, அவ பண்ணது தப்புதான். ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? அவளும் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டாமா. நமக்கு இங்க என்ன உரிமை இருக்கோ அந்த எல்லா உரிமையும் இப்ப அவளுக்கும் இருக்குமா. பாவம்மா, அவ வெளியே அங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இருக்கட்டுமே, என்ன இப்போ? அவ பண்ண வேலைக்கான பலனை அவ அனுபவிச்சிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இனிமே அவ எப்படி போனா எனக்கு என்ன? நீ அம்மா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு காவியா, உன் மேலையும் உன்னோட வாழ்க்கை மேலையும் அவளுக்கு ரொம்ப பெரிய அக்கறை இருக்குமா. அதே மாதிரி தானம்மா உனக்கும். நான் என்ன சொல்றதுனே தெரியல. இங்க பாரு, நீயே அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வேற யாருமா அவளுக்காக பேசுவாங்க? நான் சொல்றத கேளுமா. ப்ளீஸ்க்கா, என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. எனக்கு அவளை பத்தி பேசவே பிடிக்கல. காவியா, எதுக்கு தாண்டி இதெல்லாம் நமக்கு வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடி? இந்தாங்கண்ணா. ஏ இந்திரா, என்னாச்சு? ஏன் இந்திரா இப்படி வேகாத வெயில்ல உட்காந்துட்டு இருக்க? என்ன காவியாக்கா கூட உனக்கு சப்போர்ட் பண்ணலையா? நான் என் அக்காவுக்காக தான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். நான் என்ன ஆனாலும் அவ கூட இந்த வீட்லயே தான் இருப்பேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் வரமாட்டேன். என்ன ரோசி சொல்ற? உண்மையாவா? யாராச்சும் இதுல போய் சொல்லுவாங்களா? சரி, எப்படி நடந்துச்சு? ரோஷி, என்ன சொல்ற? இந்திரா அடிக்கும் போது என் அக்கா வாழ்க்கையில நீ வருவியா, அவளுக்கு இடைஞ்சலா இருப்பியான்னு சொல்லி சொல்லி அடிச்சா தெரியுமா? அக்கா வாழ்க்கைனா காவியாவியா சொல்றா? ஏய், நீ என்ன டியூப் லைட்டா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா
காவியா வாழ்க்கை நாசமா போயிரும். அப்போ அக்கான்னு அவள தானே சொன்னா. நீ நல்லா பாத்தியா? என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவ பேசுனதை வச்சு பார்த்தா என்ன அடிச்சவ உன் பொண்டாட்டி தங்கச்சி தான். ஓ, அப்போ இந்த விஷயம்லாம் இந்திராக்கு தெரியும் நினைக்கிறியா? ஏய், இவ்ளோ சொல்லி உனக்கு புரியலையா? இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு என்ன மாஸ்க் போட்டு அடிச்சதும் அதே இந்திரா தான். அக்கா வாழ்க்கை கெட்டுற கூடாது, அவ நல்லா இருக்கணும், அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு தான் அவ கௌதமா இவ்ளோ போராடி கல்யாணம் பண்ணிருக்கா. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கா இருக்கு ரோஷி. அவ இதுக்காகவா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இம்பாசிபிள், என்னால நம்பவே முடியல ரோஷி. அவ வெளியில இருக்கும் போதே உன்னை கல்யாணம் பண்ணிக்க விடாம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணா. இப்ப அவ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா, சொல்லவா வேணும்? ரோஷி, சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன் கூட தானே இருக்கேன். இத தானடா 2 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்க. இது என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் காவியாவை கல்யாணம் பண்ண. இத என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் காவியா வயித்துல புள்ளைய கொடுத்த. என்ன கதிர், என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஏன் ரோஷி நீ இவ்வளவு அக்ரெசிவா பேசுற? நான் என்ன முயற்சி பண்ணாமலா இருக்கேன்? ஓ, அவ வெளியில இருக்கும் போதே நீ ஒன்னும் வீட்ல கிழிக்கல, இப்போ உன் வீட்டுக்கே வந்துட்டா. இனிமே நீ என்னத்த பெருசா பேசி கிழிக்கிறன்னு நான் பாக்குறேன். இந்திரா, உன்னை நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். இந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இந்திரா, என்னடி இது? என்ன சத்தியாகிரகமா? இப்படி சாப்பிடாம கொள்ளாம தர்ணா பண்றதுக்கு கொஞ்சமாவது படிச்ச பொண்ணு மாதிரி யோசி. நீ இப்படிலாம் பண்றதுனால இவங்க மனசெல்லாம் மாறும்னு நினைக்கிறியா? இந்த குடும்பத்துல மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத ஆளுங்க தான் அதிகம் இந்திரா. நீ இப்படிலாம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. வா, இதை நாம வேற மாதிரி டீல் பண்ணலாம். உனக்கு இப்ப இந்த வீட்டுக்குள்ள போகணும், அவ்வளவுதானே? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வா, அங்க போய் நியாயத்தை கேட்போம். இல்ல கல்யாணி, அது சரியா வராது. ஏன்? இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போற? எத்தனை நாள் ஆனாலும் இந்த வீட்ல உள்ளவங்க மனசிறங்கி என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன் கல்யாணி. அதெல்லாம் செட் ஆகாதுடி. நான் சொல்றது கேளு. நீ சொல்ற தாண்டி செட் ஆகாது. ஏற்கனவே நான் பண்ணிருக்கிறது பெரிய விஷயம். இதுல மறுபடியும் அதிரடியா ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, அதனால அக்கா வாழ்க்கையும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. எனக்கு என் மானம் அவமானம் எல்லாம் முக்கியம் இல்ல, எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள போய் ஆகணும். பாத்துக்கலாம் விட்ரி, நான் கல்யாணமே பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு வழி கிடைக்காமல போயிடும். அடி பாவி, இப்படி அநியாயமா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டியே. நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன்னை பத்தி எல்லாரும் சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா நீ அடுத்தவங்க வாழ்க்கைய தட்டி பறிக்கிற அளவுக்கு கேவலமா இருக்கியே. சே, நான் வயிறெறிஞ்சு சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட.
எனக்கு வர கோவத்துக்கு பார்வதி பார்வதி விடு, பார்வதி விடுன்னு சொல்றல, விடு. மா அதான் பிச்சைக்காரி மாதிரி வாசல்ல உட்கார வச்சிருக்காங்கல்ல. ஏய், யார பாத்துட்டு பிச்சைக்காரின்ற? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு இந்திராவை பேச வந்துட்ட. இவளெல்லாம் மண்டபத்திலே வச்சு மானத்தை வாங்கியிருக்கணும் இந்திரா. நீ தான் வேண்டான்ட்ட. இப்ப பாரு என்ன பேச்சு பேசுறான்னு. விட்ரி, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவகிட்ட வேற பேசணுமா? விடு, நீ அமைதியா இரு. அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க. வரும் வரும் அழாத வரும். வரும், இத பாரு, என்னைக்கா இருந்தாலும் நீதான் இந்த வீட்டு மருமக. ஓகே, நீ அழாத. ஹேமா, அத்தை கொடு, இந்தாங்க அத்தை. ராகினி, ஹேமா, ஹே மருமக வருவ, உள்ள கூட்டிட்டு போங்க. வரு வா. பார்வதி என்னெல்லாம் பேசினா, நல்லவ மாதிரி என்னெல்லாம் பேசினா. ஏதோ இவ மட்டும்தான் இந்த உலகத்துல யோகிய மாதிரி பேசினா. போய் போய் வாய திறந்தாலே போய். மண்டபத்துல எல்லாரையும் வரும் மாதிரி நடிச்சு ஏமாத்தி, இதுல கடைசியில என்னையும் ஏமாத்தி என் வாழ்க்கையை டோட்டலா நாசம் பண்ணிட்டல. இந்திரா, இப்போ இல்ல, இந்த ஜென்மத்துல நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்கவே மாட்டேன். டேய் கௌதம், என்னடா ஆச்சு? வாங்க வாங்கப்பா. அந்த ஃப்ராட உபசரிச்சு முடிச்சிட்டு இப்ப நீங்க என்கிட்ட வரீங்களா? அப்பா, எனக்கு புரியலப்பா. எப்படிப்பா என்ன, உங்களை, அம்மாவை, மண்டபத்துல இருந்த எல்லாரையுமே ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணவள உங்களால மனசார மருமகன் ஏத்துக்க முடியுது? சரி, அப்பா விடுங்க. அப்பா ஏதோ பழைய எத்திக்ஸ், இந்த ஃபேமிலி மாரல், தாலி சென்டிமெண்ட்னு அந்த ஏமாத்துக்காரியை ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்குவோம். உங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா ஆச்சு? நீங்க கூடவா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? டேய் கௌதம், என்னடா பேசுற? என்னதான் 1000 இருந்தாலும் நீ லவ் பண்ண பொண்ணுடா அவ. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. அவ நான் லவ் பண்ண பொண்ணுதான். ஆனா இப்போ இல்ல. இந்த உலகத்திலே ஒருத்தர மனப்பூர்வமா வெறுக்கிறேன்னா அது இந்திராவா மட்டும்தான் இருக்கும். டேய் கௌதம், உன் நிலைமை புரியாம இல்லடா. ஆனா கொஞ்சம் யோசித்து பாரு. இந்திராவும் நீயும் பழகிய நாட்கள், அவளும் நீயும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்தது.
இதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தா அவளை உனக்கு கண்டிப்பா வெறுக்கணும்னு தோணாதுடா. இதெல்லாம் விடுறா. இது எல்லாத்துக்கும் மேல அவ எதுக்காக இப்படி பண்ணா? எல்லாம் உனக்காக தானே. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? ஆமா கௌதம், நீயும் இந்திராவும் ஒன்னா நைட் அவுட் போனது, வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, படத்துக்கு போனது, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருடா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எவ்வளவு பொருத்தமா இருக்கும் தெரியுமா? நீ என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு. நீ உன் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேளு. எத்தனையோ தடவை இந்த உலகத்திலே ரொம்ப பொருத்தமான ஜோடினா அது நீயும் இந்திராவும் தான் சொல்லிருக்காங்க. புரிஞ்சுக்கடா, உனக்கு ஏத்த சரியான ஜோடி அது இந்திரா மட்டும்தான். அண்ணா உனக்கு கொஞ்சமாவது. டே கௌதம், கௌதம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மா சித்தி சொல்றாங்கன்னு யோசிக்காத கௌதம். உன் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை யோசி. ஆமா. டே பாவுண்டா இந்திரா, அவளை ஏத்துக்கூடா. ஐயோ ப்ளீஸ் என்ன ஆள விடுங்க. இங்க பாருங்க, என்னால இந்த ஜென்மத்துல அவளை மன்னிக்கவே முடியாது. அவளை என்னால வைஃபாவே ஏத்துக்க முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? என்ன சொல்றது? அவ செஞ்ச துரோகம் அப்படி. என் நிச்சயத்தப்போ அம்மா மேலேயே வரதட்சணை கேஸ் கொடுத்தவ. அவளை மட்டும் இந்த வீட்டுல விட்டோம், அவ்வளவுதான் கூட்டு குடும்பத்தையே சில்லு சில்லா உடைச்சிடுவா.